நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, தற்போது கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மக்களினுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? வர்த்தகர்கள் என்ன சொல்கிறார்கள்? விற்பனை எப்படி இருக்கு? பாலவேல், நாளை நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கின்றது. இதற்காக பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்காக சென்னை கோயம்பேடு சந்தைக்கு அதிகப்படியான மக்கள் தற்போது படையெடுத்த வண்ணம் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை உள்ளிட்ட முக்கிய பண்டிகைகளுக்கு கோயம்பேடு சந்தையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கி செல்வது வழக்கம். அந்த வகையில் தற்போது விநாயகர் சதுர்த்தி பண்டிகை என்பது நாளைய தினம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இன்று ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் நாளை பொருட்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கி செல்வதற்காக தற்போது அந்த கூட்டம் என்பது அலைமோத தொடங்கி இருக்கின்றது. தென்னை தோரணை 4 பீஸ் 20 ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று மா இலை கட்டு 10 ரூபாய் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. எருக்கம்பூ என்பது 20 முதல் அதிகபட்சமாக 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பூக்களினுடைய விலை என்பது கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது சற்று அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு சேர் மல்லியினுடைய விலை என்பது கடந்த வாரம் 200 ரூபாய்க்கும் நேற்று 300 முதல் 350 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 400 ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டி வரக்கூடிய நிலையில் இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்கலாம், நீங்க என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கீங்க? எப்படி இருக்கு வியாபாரம்? பரவாயில்ல, ஆனா ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த முறை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, 3 மடங்கு அதிகமா இருக்கு. ஒரு 1000 ருபீஸ்க்குள்ள வாங்குறது இப்போ 3000க்கு மேலேயே போகுது. எல்லாமே ரொம்ப அதிகமா தான் இருக்கு. பாவம் இருக்க இல்லாதவங்க நடுத்தருவில் இருக்கவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியல. பாவம் எல்லாருக்குமே வாங்கணும்னு தான் ஆசை. ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, விலைவாசி ரொம்ப ஓவரா இருக்கு. சார், நீங்க என்ன வாங்கி இருக்கிறீங்க? எப்படி இருக்கு விலைகள்லாம்? மேடம், ஆக்சுவலா ஆஸ் யூஷுவல் இந்த பூஜைக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணும், நம்ம பூ இதெல்லாம் அத்தியாவசியமான பொருள் பாத்தீங்களா, பூ, வாழை மரம், தோரணம், இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்கோம் மேடம். என்ன ரேட் போயிட்டு இருக்கு? வாழைக்கண்ணு இது கொஞ்சம் மினிமல் பிரைஸ் தான் மேடம் இருக்கு. 40 ரூபா ஜோடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, பட் பூவெலாம் தான் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ரெகுலரா நாங்க மந்த்லி ஒன்ஸ் ஒரு பூஜை பண்ணுவோம் சாமிக்கு. ஸோ நீங்க அந்த சாமந்தி பூ, இந்த பூலாம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிற பூ இன்னைக்கு 350 ரூபா 400 ரூபாய் சொல்றாங்க. அதே மாதிரி மல்லிப்பூ, அதே மாதிரி எல்லாமே பூ பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டா இருக்கு. மற்றபடி இதெல்லாம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் மினிமலா தான் இருக்கு மேடம். அவங்களும் சம்பாதிக்கணும்ல. தேங்க்ஸ். தொடர்ந்து ஒவ்வொரு பொருட்களுடைய விலை என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நடப்பாண்டு விளாங்காய், விநாயகருக்கு உகந்த பொருளாக வைக்கக்கூடிய விளாங்காய் என்பது 30 ரூபாய்க்கு ஒரு காய் 30 ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று கம்பு 20 ரூபாய்க்கும் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 10 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது 20 ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். நாளை காலை 10 மணி வரை வியாபாரம் என்பது இன்னும் சூடுபிடிக்கும் என வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நடப்பாண்டு வியாபாரம் சற்று அதிகரித்திருப்பதாகவும், இருப்பினும் விலைகள் சற்று கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது அதிகரிக்க இருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ந்து வியாபாரம் என்பது நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கி செல்வதற்கான இந்த கூட்டம் என்பது ஒரே இடத்தில் தற்போது அலைமோதி வருகின்றது. வளவே தொடர்ந்து இணைப்பில் இருங்க லிபிகா, பேசலாம்.